வாடகைக்கு பேருந்து எடுத்து அதில் அமர்ந்து கொண்டே கிரெடிட் கார்டு மோசடியில் ஈடுபட்ட 10 பேரில் 3 பேர் போலீசிடம் சிக்கினர். காசியாபாத்தில் சிக்கியவர்கள் யார்? உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத் அருகே உள்ள இந்திராபுரம் கவுர் கிரீன் சிட்டி அருகே பேருந்து ஒன்று நிற்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் அங்கு விரைந்த போலீசார் அந்த பேருந்தை முற்றுகையிட்டு அதிரடி சோதனை மேற்கொண்டனர். அப்போது பேருந்தின் உள்ளே 3 பேர் அமர்ந்திருந்தனர். அவர்கள் மடிக்கணினிகள், மொபைல் போன்கள், ஹெட்போன்கள் அணிந்து கொண்டு பரபரப்பாக காணப்பட்டனர். அவர்களிடம் கிரெடிட் கார்டு பயன்படுத்துவோரை அழைக்க வேண்டிய பட்டியல்கள் இருந்தன. பேருந்தில் இருந்தவர்களை அழைத்து வந்து போலீசார் விசாரணை நடத்தினர். அவர்கள் கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தைச் சேர்ந்த 30 வயது சுஷாந்த் குமார், திலாமோட்டைச் சேர்ந்த 20 வயதான சன்னி கஷ்யப் மற்றும் லோனி எல்லையைச் சேர்ந்த 24 வயது அமன் கோஸ்வாமி என அடையாளம் காணப்பட்டு அவர்கள் கைது செய்யப்பட்டனர். அவர்களது கூட்டாளிகள் 7 பேர் தப்பிவிட்டனர். அவர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். அவர்கள் அனைவரும் கிரெடிட் கார்டு பயன்படுத்துபவர்களை குறிவைத்து மோசடி செய்யும் கும்பலைச் சேர்ந்தவர்கள் என தெரியவந்தது. இதுகுறித்து உதவி ஆணையர் ஸ்வதேந்திர சிங் கூறுகையில், பிடிபட்டவர்கள் டெல்லி மற்றும் காசியாபாத் இடையே பேருந்தில் ஏறுவார்கள். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் கிரெடிட் கார்டு பயன்படுத்துபவர்களின் பட்டியலுடன் அவர்களது தொலைபேசி எண்களும் வழங்கப்பட்டிருக்கும். அவர்கள் கிரெடிட் கார்டு பயன்படுத்துபவர்களை தொடர்பு கொண்டு பேசி அவர்களுக்கு வெகுமதி புள்ளிகளை வழங்குவதாக கூறி சில லிங்குகளை அனுப்பி அதை கிளிக் செய்ய கட்டாயப்படுத்த வேண்டும். அதன் மூலம் OTP எண்களை பெற்று மோசடியை அரங்கேற்றுவதுதான் அவர்களுக்கு பணியாக தரப்பட்டிருந்தது. ஓடும் பேருந்தில் அமர்ந்து கொண்டே கைவரிசை காட்டியதால் எளிதில் பிடிபடாமல் இருந்தனர். இந்த பஸ் டெல்லி, நொய்டா மற்றும் காசியாபாத் ஆகிய இடங்களில் இருந்து மோசடி கும்பலைச் சேர்ந்த உறுப்பினர்களை ஏற்றியிருக்கும். அவர்கள் கிரெடிட் கார்டு பயனர்களிடம் பேசிய பின்பும் இணங்கவில்லை என்றால் அவர்களை வார்த்தைகளால் திட்டுவதை வழக்கமாக கொண்டிருந்தனர். 3 ஆண்டுகளாக இந்த கும்பல் 3 கோடி ரூபாய்க்கு மேல் பொதுமக்களிடமிருந்து பணத்தை பெற்று ஏமாற்றியிருப்பது தெரியவந்தது. இந்த கும்பல் தங்களது மோசடிக்காக சிம் கார்டுகளை பெறுவதற்காக போலி வாடகை ஒப்பந்தங்களை தயாரித்திருப்பதும் தெரியவந்தது. கும்பலின் மற்றொரு உறுப்பினரான அகில் பைஜான் மொபைல் போன்கள் மற்றும் சிம் கார்டுகளை வழங்கியிருக்கிறார். பேருந்து உரிமையாளரான டெல்லியைச் சேர்ந்த தயான் சிங் என்பவர் மோசடி கும்பலுக்கு தனது வாகனத்தை வாடகைக்கு கொடுத்திருக்கிறார். கைதான 3 உள்ளிட்ட மோசடி கும்பலைச் சேர்ந்த 10 பேர் மீதும் குற்றவியல் சதி, போலி ஆள்மாறாட்டம் மற்றும் IT சட்டத்தின் தொடர்புடைய விதிகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. காசியாபாத்தில் ஓடும் பேருந்தில் போலியாக கால் சென்டர் நடத்தி கிரெடிட் கார்டு பயன்படுத்துபவர்களை 3 ஆண்டுகளாக ஏமாற்றிய கும்பல் சிக்கி இருப்பதால் இவர்கள் வேறு எங்கெல்லாம் கைவரிசை காட்டினர் என்பது குறித்த விசாரணை தீவிரமடைந்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.